அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கை நிறைய பிரண்டை வச்சு கூடவே சிகப்பு கவுனி அரிசி வச்சு அருமையா சமைக்க போறோம். நம்ம பாரம்பரியத்தை முறையா சமைக்கிறோம், மோட்டத்தனமா சாப்பிடுறோம். என்ன சமைப்பா? அடா வாங்கப்பா. நிறைய பேருக்கு வந்து பிரண்டை எப்படி இருக்குன்னு தெரியாம இருக்கும். இங்க பாருங்க, இந்த வேலி ஃபுல்லா படர்ந்துருக்கிறது பூராமே பிரண்டை தான். இன்னைக்கு இதை புடிங்கி தான் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய சமையல் பண்ண போறோம். இந்த கல்லியில் எவ்வளவு பறந்துருக்கு பாருங்க. இதுதான் அந்த பிரண்டையோட கொழுந்து தளவு பகுதி மட்டும். அதை மட்டும் நம்ம முடிச்சுட்டு நம்ம சமையலை பயன்படுத்திக்கலாம். நல்லா ரெண்டு பக்கம் இருக்க காம்பையும் எடுத்துட்டு நல்லா நார்லாம் நல்லா தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம்னா நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பிரண்டை ரெடி ஆயிரும். சட்டி காஞ்சோன்னே சுத்தமான கடலெண்ணெய், வெந்தயம், கூடவே கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, போடுது, கூடவே கொஞ்சம் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் தக்காளி, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை இப்போ அதில் போட்டுக்கிட்டு கிண்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள், அரைச்ச மஞ்சள், அரைச்ச சீரகம், நல்லா அரைச்ச சோம்பு, அம்மியில் அரைச்ச நம்ம நாட்டு மல்லி, அம்மியில் அரைச்ச மிளகா, கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை கடைசியாக ஊற்றி ஒரு கிண்டி கொதிக்க வச்சு எடுத்துட்டோம்னா அருமையாக நம்ம பிரண்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். ஆவி பறக்க பறக்க சுட சுட செஞ்ச நம்ம பிரண்டை கிரேவியை இப்போ சாப்பாடு ஊற்றி சாப்பிட்டு ருசி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
கையில் அரைச்சி போட்ட மசாலாவுக்கும் நல்லா புளி தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக வச்சனால இந்த பிரண்டை குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பிரண்டை. உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்பை ஆரோக்கியம் பார்த்துக்குவோம், ஆயுசுகளோட வாழ்ந்து காட்டுவோம்.